சரி என்ன புரியல உனக்கு? அதாவது கேட்டு அது டவுட்ஸ் ஏதாவது என்ன செய்யணுமா? செகண்ட் கேள்வி any questions? அப்ப யாருக்கு எதுவும் சொல்லுங்க. இப்போ ரெண்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிரிசஸ் பிரைவேட் லிமிடெட், ஆஸ்மோ பிரைவேட் லிமிடெட் இந்தியா. ஸோ வேறு ஏதாவது கம்பெனிஸ் Any questions? So what is people oriented business? What is process oriented business? நீ ஒரு இடத்துல வேலை இருக்கிற இந்த ரெண்டு இடத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று பீப்புள், இன்னொரு ப்ராசஸ். கரெக்டா? டெவலப்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பேர் எடுத்துருக்கணும் பைத்தன் டெவலப்பர்ஸ், இன்னொரு 10 பேர் இருக்கணும் அனிமேஷன்ஸ், இன்னொரு 10 பேர் இருக்கணும் அவங்க வந்து எனக்கு பேக்கேஜ் கோட் பண்ணுறாங்க, இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோட் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, கான்டென்ட் ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ஒரு ஹெச்ஆர். இந்த ஹெச்ஆர் பார்க்குறது ஒரு எண்ணி, அந்த எண்ணி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது போகுது, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டு பேர் வருது, எல்லாமே நடந்து பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. 500 பேர் வேலை பார்ப்பீங்க. இந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும். ஒவ்வொருத்தர் வேலை பார்க்க மாட்டேங்கிற ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீ ஏதோ புதுசாக வேலைக்கு போயிட்டேன், 6 மாதம் தொழிலை கற்றுக்கிட்ட, வேலை பார்த்துக்கிட்டு கரெக்டாக சம்பளம் வருது, டக்குனு ரொம்ப ட்ராக் ரெக்கார்ட். வாட் இஸ் ஏ ட்ராக்? நீ எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ இருக்குது, உன் ப்ரொஜெக்டே என்ன, நீ எவ்வளோ ரெவன்யூ க்ரோத் கேட்டுருக்கேன்னு கேட்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொபாட்டிக் ஒர்க் அப் விடாது. தட் இஸ் வெரி ரெனோவேஷன் அது கிரியேட்டிவிட்டி கான்செப்ட். புரியுதா? அதே வேலையை நான் எப்படி கிரியேட்டிவாக பண்ணுறேன், 8 மணி நேரம் எடுத்து நான் பக்கத்தில் இருக்க வேலையை 5 மணி நேரம் சொல்லிட்டு நான் வந்து சொல்லாமல் ஃபீல் பண்ணுறேன். அந்த ப்ராசஸை நான் ஆப்டிமைஸ் பண்ணுறேன். இது எதுவும் கேட்டால் மெயினாக வேணும் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். சிம்பிள். இது பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ லெட் மீ நோ, உங்களில் யாருக்கு இப்போ உண்மையிலே பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஜாபுக்கு ஒரு ஐடியா, இல்லை செட்டில் அவுட் ஒரு ஐடியா, மாஸ்டர்ஸ் பண்ணுற ஐடியா, யாருக்கு என்ன இருக்குது? மாஸ்டர்ஸ் யாருக்கு இல்லையா? பிஸ்னஸும் இல்லை. வெரி குட். என்னதான் பண்ண போறீங்க? இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. நீங்கள் மாஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அப் மாஸ்டர்ஸ் தெரியல. நீங்கள் ஜாப் ஐடியா பாதி பேருக்கு என்ன பண்ணுறது, மீதி பேர் ஐடி போகணும், மீதி சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணி சோர்ஸ் அப்ளை. இப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலில் உங்களோட லைஃப்பில் இந்த கிரியேட்டிவிட்டியோ இந்த இன்னோவேஷன் எப்படி பண்ணிட்டு சொல்லி பார்ப்போம். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுப்போமா? விடுவோமா? விடுவோம். 9 தான் இருக்கேன். 6:10 ஒரு ஓகே. அத்லட் யார் போய்க்கு? ஓகே, நீங்க அத்லட். உனக்கு கிரியேட்டிவிட்டி எப்படி தேவைப்படும்? நீ ஒரு அத்லட் என்ன ப்ராசஸ் பண்ற? உன் வேலை என்ன பண்ற? ப்ராக்டிஸ். ஸோ எப்படி ஆஸ்கிங் என்ன ஸ்போர்ட்ஸ்? கிரிக்கெட். கிரிக்கெட்ல கிரியேட்டிவிட்டி இருக்கா இல்லையா? இனோவேஷன். மாங்கூஸ் பால் கேள்விப்பட்டிருக்கியா? மாங்கூஸ் பால் என்ன? அது எப்படி வச்சு நார்மல் பேட் இல்லையா? நார்மல் கிரிக்கெட் பேட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது. அதோட டிசைன் க்ளோஸ் இருக்கு. ஏன் ஒவ்வொரு பேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒவ்வொரு பேட்ஸ்க்கு ஒவ்வொரு நெகட்டிவ் தான் கேள்வி போகும்.
டொமேட்டோ கிச்சன் எல்லாம் யூஸ் பண்ணுறோமா பல வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு அந்த வாட்டர் எப்படி இருக்கும் கண்ணாடியில் அதோட ஷேப் அந்த வாட்டரோட ஷேப் எப்படி இருக்கு நினைக்கிறேன் சில்வர் ஷேப் நார்மலாக இருக்கும் ஸோ அந்த ஷேப்பை பார்த்தா இது ஒரு கோடீஸ்வரன் நான் சொல்கிறேன் நம்ப முடியுமா ஏன் ஹேன்ஸ் கிச்சன் யார் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேன்ஸ் சொல்லுறது கிச்சன் யார் நிச்சயம் தெரியல சின்ன எக்ஸாம்பிள் இதுதான் ஜெனரிக்காக இருந்த டெம்ப்ளேட் இப்படி தான் சாஸ் மாடல் இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் சொன்னான் அப்போ தான் பல வருஷம் யோசிச்சு என்ன பண்ணாங்க இந்த சாஸை கட்டி வச்சா ஒவ்வொருத்தரும் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் கரெக்டா எல்லா சாஸ் என்ன ஆகும் ஸ்டக் ஆகிடும் ஸ்டக் ஆகும் என்ன பண்ணணும் சாஸ் கீழே நோக்கி வைக்கணும் அப்போ மூடி கீழே போடுவா மூடி கீழே வந்துச்சு வாயில் கீழே வந்துச்சு இப்போ சாஸ் போட்டு வைக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு மூடியை திறந்தது ப்ராப்ளம் கொண்டுருச்சு கரெக்டா இன்னும் ஒரு பிரச்சனை இப்போ என்ன பண்ணலாம் கண்ணாடி பாட்டில் இருக்கு அழுத்த முடியல சாஸ் எடுத்து திக் ஆகிட்டாங்க பிளாஸ்டிக் பாட்டில் அழகாக மாற்றினாங்க இந்த மூடி பார்த்தீங்களா இந்த மூடியில் ஒரு வேலை இருக்கும் எல்லாரும் ராகி பாட்டில் பார்த்தோம்னா டீப்பில் மூடி இருக்கலாம் அதே பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஓட்டை இருக்கும் அந்த மூடியில் வச்ச பாட்டில் இருக்கும் அந்த மூடியை திறந்தா வெளியே விடுது இதுக்கு பேர் என்ன இனோவேஷன் இப்போ இங்க பண்ண கிரியேட்டிவிட்டி தான் எல்லாரும் போற வழிக்கு நான் டிஃப்ரெண்டான வழிக்கு போறேன் புரியுதா ஒரு ஐடியா இருக்கா என்ன சொல்ல கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அவங்கள்ட்ட பேசணுன்ற மாதிரி இதை பேச உனக்கு என்னடா தகுதி கிட்ட கேட்க வாய்ப்பு டெஃபினட்டாக வருது நானே முன்னாடி சொல்லிடுறேன் ஆனால் ஸோ நம்ம காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்து ஒரு 3 வருஷம் படித்து முடிக்கிறதுக்கு வந்து 2 கம்பெனி ஆரம்பிச்சு 2 காம்படிஷன் ஜெயிச்சு நேஷனல் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் ஜெயிச்சு கண்டிப்பாக எடுத்து கிரியேட்டிவ் 2 ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணி நிறைய பேர் சம்பாதிச்சு ப்ராடக்ட் நல்ல சொல்லிக்கலாம் ஸோ I am a creative thinker and innovator. I'm not an inventor. Invention இருக்கும் innovation வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா? ஆல்ரெடி தெரியல. புரியல. சொல்லாத டபுள் கேட்டு